Welcome to Top Futures. இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு could have been okay been அப்படிங்கிறது past participle form of be verb okay நீங்க இந்த be verbல நீங்க சொல்ல நினைக்கிற சென்டென்ஸ்க்கு ஏத்த வெர்போட v3 ஃபார்மட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் bite எடுத்தா bite bit bitten இது மாதிரி bitten யூஸ் பண்ணணும். attack attacked attacked ஸோ நம்ம எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த சென்டென்ஸில் உள்ள வெர்போட past participle form யூஸ் பண்ணி could have been தாராளமா past tenseல இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல பேசலாம். அதாவது பாசிபிலிட்டிஸ் ஓகே நான் இதை செய்திருக்கலாம், அவளிடம் சொல்லி இருக்கலாம், இது மாதிரி சொல்லுறதுக்கு நம்ம could have been யூஸ் பண்ணலாம். could have been ஓகே இருக்கலாம் past tense. இதுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. to talk about missed opportunities பாருங்க நமக்கு ஒரு opportunity இருந்தது ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த opportunityயை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம், நான் அவகிட்ட போய் பேசி இருந்திருக்கலாம், நான் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே போயிருந்திருக்கலாம். ஸோ இதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நாம் அதை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு could have been தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே அடுத்த கண்டிஷன் used to talk about a possible outcome. நோட் பண்ணுங்க, possible outcomeனா நம்ம இதுவரைக்கும் எந்த கம்பெனிக்கும் அப்ளை பண்ணவே இல்லை, அவங்களும் நம்மளை கூப்பிடவே இல்லை, ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் அந்த கம்பெனில சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்திருக்கலாம், நான் இந்த ரூமை நீட்டா வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் யாரை நம்மளை கம்பேர் பண்ணி அதை சுத்தம் செய்யவோ இல்லை கம்பெனிக்கு அப்ளை பண்ணவோ சொல்லலை. ஆனா இப்ப நினைச்சா நம்ம என்ன செய்யலாம், அந்த வேலையை செய்யலாம். ஸோ இதுதான் பாசிபிள் அவுட்கம். இது மாதிரியான சுச்சுவேஷன்ல நாம could have been யூஸ் பண்ணலாம். அடுத்த கண்டிஷன் used to express doubt or uncertainty. நோட் பண்ணுங்க, doubt or uncertainty. டவுட்னா நமக்கு சந்தேகம் வரும். இது அவனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், இல்ல அது ஒரு பூனையா இருக்கலாம், இல்ல ராஜு தான் கால் பண்ணி இருந்திருக்கலாம், இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதாவது uncertainty. certaintyனா certainlyனா கண்டிப்பா நிச்சயமா உறுதியா, அது மாதிரி uncertainty அப்படிங்கும்போது உறுதி இல்லா தன்மை. ஸோ நமக்கு தெளிவா யாருன்னு தெரியாதப்போ நாம என்ன செய்யலாம், அதை could have been போட்டு அந்த சென்டென்ஸை அழகா பேசலாம். ஓகே ஸோ இந்த 3 கண்டிஷனுக்கு கீழே ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரிஞ்சிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தவறவிட்ட வாய்ப்புகளை பற்றி பேச சாத்தியமான ஆனால் நடக்காத ஒன்று. ஓகே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நாம் அதை என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஓகே எக்ஸாம்பிள், நான் இப்போது அந்த நிறுவனத்தில் வேலை செய்திருந்திருக்கலாம், நான் இப்போ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கலாம். அப்படின்னா என்ன, நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சும் நம்ம ஆனால் போகலை, ஆனால் நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒருத்தர் அந்த வேலைக்கு போயிட்டாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நானே அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்திருக்கலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது could have been யூஸ் பண்ணலாம். I could have been working at that company by now. I could have been working at the company by now. அடுத்த எக்ஸாம்பிள் இதே கண்டிஷன்ல, அவள் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்திருக்கலாம், அவள் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்திருக்கலாம், ஆனால் அவள் இன்று எழுத்தாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப என்ன ஆகுது, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு மெடிசன் சீட்டு கிடைச்சிருக்கலாம், ஆனா அவங்க அதை சூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா ரைட்டர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ பாசிபிள் இருந்தும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, வேண்டான்னு மறுத்திருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு she could have been a great doctor. She could have been a great doctor, but she chose to be a writer. But she chose be a writer. Okay? அடுத்த எக்ஸாம்பிள் இதே கண்டிஷன்ல அடுத்த எக்ஸாம்பிள், நான் இன்னும் பயிற்சி செய்திருந்தால் நான் ஒரு தொழில்துறை விளையாட்டு வீரராக இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த விளையாட்டு துறையிலேயே நான் ஒரு இப்போ பெஸ்ட் பார்ட்டிசிபெண்டா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு if I had practiced more, if I had practiced more, I could have been a professional athlete. ப்ரொஃபஷனல் அத்லட் பாருங்களா. ஸோ இஃப் ஐ ஹேட் ப்ராக்டிஸ்டு மோர், நான் இன்னும் கொஞ்சம், அது ஹேடு ப்ராக்டிஸ்டு போகிறாங்க, அப்போ என்ன ஆகுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் பேசுகிறாங்க. ஓகே இஃப் ஐ ஹேட் ப்ராக்டிஸ்டு மோர், நம்ம இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்திருந்தால்
ஐ குட் ஹவ் பீன் எ ப்ரொஃபஷனல் அத்லட். நான் ஒரு தொழில்துறை வீரரா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அடுத்து இது 2வது கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சாத்தியமான நிகழ்வுகளை பற்றி பேசுதல். நான் சொன்னேன் இல்லையா, பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம இது வரைக்கும் அதை டச் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனா நம்ம பேசுவோம், நான் அதை செஞ்சிருக்கலாம், அந்த ரூமை நீட்டா வச்சிருந்திருக்கலாம். ஆனா நம்ம நினைச்சா என்ன செய்யலாம், இப்ப போய் மறுபடியும் அந்த ரூமை நீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாத்தியமான நிகழ்வுகளை பற்றி பேசுறதுக்கும் இந்த could have been யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம்லாம் சொல்றாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஷால் வி ட்ரை டுமாரோ அப்படின்னு அர்த்தம். நான் மறுபடியும் நாளைக்கு இதை ட்ரை பண்றேன். அந்த மீட்டிங்கை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். சரிங்களா? இப்ப புரியுதா? சாத்தியமான நிகழ்வு இப்ப நினைச்சாலும் நமக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ it could have been an amazing experience for you. It could have been an amazing experience for you. அடுத்த சென்டென்ஸ் இதே கண்டிஷன்ல, நான் முன்பே சென்று இருந்தால் சரியான நேரத்தில் அங்கு சென்றிருக்கலாம். நான் முன்னாடியே போயிருந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் நான் பிஃபோரா கிளம்பி இருந்தேன்னா அங்க என்ன செஞ்சிருப்பேன், கரெக்டான டைமுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு இஃப் வி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், இஃப் வி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், நான் சீக்கிரமா முன்னாடியே கிளம்பி இருந்தேன்னா, இஃப் ஐ ஹேட் லெஃப்ட் ஏர்லியர் we could have been there on time. We could have been there on time. Okay, அடுத்து, இடம் நன்றாக பராமரித்து இருந்தால், இடம் நல்லா பராமரிச்சு வச்சிருந்தா அற்புதமா இருந்திருக்கும். வந்து பாக்குறாங்க, நம்மளோட கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டு வராரு, இதெல்லாம் நீ சுத்தம் பண்ணி வச்சிருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும் அப்படின்றாரு. இப்ப நம்ம நினைச்சா கூட என்ன செய்யலாம், அந்த கார்டனை நீட்டா டைடப் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதுதான் மீன் சாத்தியமான நிகழ்வுகள். That place should have been amazing if it was well maintained. If it was well maintained. Okay, இதுக்கப்புறம் 3வது கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை பற்றி நமக்கு தெரியாத போது சந்தேகம் அல்லது நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்த, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, டவுட் ஆர் அன்சர்டைனிட்டியை நம்ம வெளிப்படுத்துறது. நம்ம தான் நினைக்கிறோம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கும் நம்ம could have been யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வெளியே ஒரு பூனையா இருக்கலாம். அவங்க என்ன சொல்லாங்க, வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, இல்லை அது பூனையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா அது நமக்கு நிச்சயமா என்ன செய்யாது தெரியாது, அது பூனையா இல்லை யாராவது கல்லை விட்டு எறிஞ்சாங்களா நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு that could have been a cat outside. That could have been a cat outside. But I don't know for sure. But I don't know for sure. எனக்கு ஷுவரா தெரியாது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், ரவி தான் ஃபோன் செஞ்சிருக்கலாம். ரவி தான் ஃபோன் செய்திருக்கலாம், ஆனால் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஃபோன் வந்தது, ஆனால் யாருன்னு நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ரவி தான் நேராக கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ இது ஒன்று அன்சர்டைனிட்டி. ஓகே, இட் குட் ஹாவ் பீன் ரவி ஹூ கால்டு. இட் குட் ஹாவ் பீன் ரவி ஹூ கால்டு. பட் ஐ எம் நாட் ஷுர். பட் ஐ எம் நாட் ஷுர். எனக்கு ஷுவராக தெரியாது, மேபி அவன் தான், மைட் பி அவன் தான் அப்படின்னு சொல்லலாம். உறுதியாக சொல்லும்போது மைட் போடுவோம். அவனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி, அன்ஷுர் இருக்கும்போது நம்ம could have been யூஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள், பாக்கெட் தவறான முகவரிக்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பார்சல் நமக்கு ரிசீவ் ஆகும்னு எதிர்பார்த்த டைம் வரல. அப்ப நமக்குள்ள நம்மளே யோசிச்சுக்கிறோம், ஏன் இன்னும் வரல, வந்திருக்கணும், 2 நாள் ஆயிடுச்சு, ஏன் வரல, ஒருவேளை அது வேற எங்கேயாவது டெலிவரி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிச்சயமற்ற தன்மை, அன்ஷுர் சுச்சுவேஷன். ஸோ த பேக்கெட் could have been delivered to the wrong address. The packet could have been delivered to the wrong address. நம்ம என்ன சொல்லுவோம், the packet delivered to the wrong address, போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அன்சர்டனிட்டியை வெளிப்படுத்தும் போது இது மாதிரி could have been, should have been இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்போக்கன் ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிவர் பண்ணக்கூடிய மெசேஜ் அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட்
கரெக்டாக என்ன செய்யும்னா அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேக் அ ப்ராக்டிஸ் மேக் அ பவர்ஃபுல் மேன். ஸோ ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டைம்லலாம் நீங்கள் ஆகா இது படித்தோம், இது இந்த டைமுக்கு யூஸ் ஆகும், இந்த சென்டென்ஸ்க்கு இந்த டைம் சுச்சுவேஷன் யூஸ் ஆகும்னு சொன்னால் உடனே நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு இதை நம்ம ரெகுலருக்கு கொண்டு வர முடியும். ஓகே, தேங்க்யூ.